வைகோ அறிக்கையை போய் ஒரு முக்கியமான அறிக்கையை கேட்பீங்களா? அப்போ நீங்கள் நேற்றே தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதை கடுமையாக எதிர்க்கும் தெளிவாக சொல்லிட்டேனே. நீங்கள் இன்னைக்கு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஸ்டாலின் அவங்க என் கட்சியில் இல்லை, அதான் பிரச்சனை. தமிழகத்தில் உள்ள நாம் கட்சிகளும் சரி ஆட்சியும் சரி ஒப்புக்கொள்ள போவதில்லை. இல்லை, அதோட முடிச்சிட்டேன். அது முடிச்சிட்டேன். இப்போ அந்த பதிலை நான் முடிச்சிட்டேன். அதுக்கு பதிலே சொல்லியிருக்க கூடாது, நீங்கள் கேட்டீங்கன்றக்காக முடிச்சிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். கஜா புயலின் தாக்கம் இன்று புயல் அடித்து இத்தனை நாட்கள் ஆகியும் இன்னும் மக்களின் துயரம் தீர்ந்த பாடில்லை. அந்த பகுதி மக்களின் துயரத்தை கணக்கிடவே முடியாது, அளவிடவும் முடியாது. ஆனால் அவர்களின் பாதிப்புகளை கணக்கிடுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களது விவசாய அணியின் துணைத் தலைவர் நாகராஜன் அவர்கள் தலைமையில் மாநில செயலாளர் கருநாகராஜன், மாநில செயலாளர் புரட்சி கவிதாசன், மாவட்ட தலைவர் இளங்கோ, மீனவர் அணியைச் சார்ந்த வெங்கடாசலம், இவர்கள் அத்தனை பேரும் 5 பேரும் தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்து அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையை முழுவதுமாக படித்து அதற்கு பின்பு தலைவர்களும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார்கள். அவர்களோடு கருத்துக்களோடு இணைந்து இது மத்திய தலைமைக்கு அனுப்பி வைக்கப்படும். இன்றைய சூழ்நிலையில் அங்கே தென்னை மரங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாளைய தினம் பேராவூரணியில் தென்னை விவசாயிகளுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் மரியாதைக்குரிய கயிறு வாரிய தலைவர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. ஆக நேரடியாக தென்னை விவசாயிகளிடமிருந்து குறைகளை கேட்டு இதை எப்படி அவர்களுக்கு விஞ்ஞானபூர்வமாக அவர்களின் தொழிலை மறுசீரமைக்கலாம், அவர்களை விவசாயத்தை மறுசீரமைக்கலாம் என்ற திட்டமிடல் இருக்கும். அதே மாதிரி நாளைய தினம் மத்திய இராணுவ அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் முதலில் நாகை, வேதாரண்யம் அந்த பகுதிகள் முடித்துவிட்டு அடுத்த நாள் தஞ்சை, புதுக்கோட்டை இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து ஏறக்குறைய 3 கோடி ரூபாய் பெருமானமுள்ள பொருட்கள், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எல்லா இடங்களிலும் இருந்து ஏறக்குறைய 2 கோடி பெருமானமுள்ள பொருட்கள், மருந்துகள் மட்டுமே 20 லட்சம் பெருமானமுள்ள மருந்துகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்று மாநில நிர்வாகிகள் சார்பில் 50,000 குடும்பங்களுக்கு வேட்டி சேலை தயாராகி கொண்டிருக்கிறது. அதுவும் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படும். ஆக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அங்கே சுத்தம் செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது. அதனால் முழுவதுமாக டெல்டா மக்களோடு பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கிறது என்பதைத்தான் இது வலியுறுத்துகிறது. எங்களது பணி முடியவில்லை, இன்னும் தொடர்ந்து எங்களது நிவாரணம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தலைவர்களின் சுற்றுப்பயணமும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிவாரண பணியை நேர்முகமாக நேர்மறையான ஒரு எண்ணத்தோடு அணுகாமல் எதிர்மறையான எண்ணத்தோடு பல தலைவர்கள் இங்கே அணுகி கொண்டிருக்கிறார்கள். நான் நேற்றே குறிப்பிட்டேன், சகோதரர் வைகோ அவர்கள் வேன் மேலே ஏறி நின்று பிரச்சாரம் செய்கிறார். அந்த மக்கள் நொந்து போயிருக்கின்ற மக்களிடம் விஷ கருத்துக்களை பரப்பக்கூடாது. இன்று மத்திய அரசின் சார்பில் என்னென்ன உதவிகள் செய்யப்படுகிறதோ அவையெல்லாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வழிகாட்டுதலின் படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. எதை பற்றியுமே தெரியாமல் கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதே போல மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான ஆய்வுக்குத்தான் மத்திய நீர் மேலாண்மை வாரியம் அனுமதி கொடுத்திருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்க்கிறது. ஆனால் இன்று நிவாரணம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு சர்வ கட்சி கூட்டம் என்று அதை திசை திருப்புவது சரியான நடவடிக்கையாக இருக்கிறது. நான் கேட்குறேன், சர்வ கட்சி கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டுகிறது. எதற்காக? அங்கே ஆட்சி செய்து கொண்டிருப்பது யார்? கர்நாடகாவில் ஆட்சி செய்து கொண்டிருப்பது காங்கிரஸும் அவர்களின் கூட்டணியும் தான். அப்போ நேரடியாக நீங்கள் போய் இதை தடுங்கள், இது தமிழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்ல வேண்டியது தானே. ஆக அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்கிறது, அந்த மாநில அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்கிறது, உங்கள் கூட்டணியின் கையில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இந்த சர்வ கட்சி கூட்டம் என்பது வெறும் கண் துடைப்பு.
மேம்போக்காக ஒரு தனது அரசியல் சுயலாபத்திற்காக ஒரு கண் துடைப்பு நாடகமே நாளைய அவர்கள் கூட்டி இருக்கும் சர்வ கட்சி கூட்டம்னு சொல்ல முடியாது, கூட்டணி கட்சி கூட்டமாக இருக்கும். கூட்டணி கட்சி கூட்டம்னா அவங்க கூட்டணி தான் அங்கே ஆள்கிறது, அங்கே போய் சொல்ல வேண்டியது தானே. ஆக இது ஒரு அரசியல் நாடகம் என்று தான் என்னால் சொல்ல இயலும். முதல்வர் பார்வையிட்ட பிறகு சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் மத்திய அரசு நிறைய நிதி கேட்காங்க, பல்வேறு பேர் உடனடியாக கிடைக்கப்பட்டுச்சானா அது கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கப்பட்டது. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மனசாட்சியோட மத்திய அரசு கொடுப்பாங்க நிவாரணத்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, ஏற்கனவே மத்திய அரசை பொறுத்த மட்டில் மக்களின் பணம் சூறையாடப்பட்டு விடக்கூடாது என்று உண்மையிலேயே ஊழலற்ற மனசாட்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கும் ஆட்சி தான் இந்த ஆட்சி. அதனால் மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுனாமி வந்த போதெல்லாம் முதலில் உதவி செய்தது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருந்த மாநிலங்கள் தான் முதல் உதவியை அவர்கள் அறிவித்தார்கள். அதனால் இன்றைய காலகட்டத்தில் ஏற்கனவே முதலமைச்சரே ஒப்புக்கொள்வார்கள், 200 கோடி ரூபாய் இன்றைக்கி உடனே சீரமைக்கப்பட வேண்டியது மின் கம்பங்கள், அதை சீரமைப்பதற்காக உடனே 200 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். எல்லா துறை சார்ந்த ஒத்துழைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அந்த நீட் தேர்வுக்கான பதிவை கால அவகாசத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி பிரதம மந்திரியின் பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதற்கு பதிவு செய்கின்ற கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று நானும் இமெயில் கொடுத்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில், அவர்களிடம் பேசவும் செய்திருக்கிறோம். ஆக இதையெல்லாம் முயற்சி செய்து கொண்டு வருகிறோம். வீடு கட்டி கொடுப்பதற்காகவும் உள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சென்னை வெள்ளமாக இருக்கட்டும், குமரியில் வெள்ளம் ஏற்பட்ட போதாக இருக்கட்டும், இன்றைக்கி நாகையில் தஞ்சை புதுக்கோட்டை ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளமாக திருவாரூரில் ஏற்பட்டிருக்கின்ற புயலாக இருக்கட்டும், எல்லா நேரங்களிலும் மக்களோடு தான் பாரதிய ஜனதா கட்சி நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதை தொடர்ந்து அரசியலாக்கி கொண்டிருப்பது தான் வேணும். இன்றைக்கி இவ்வளவு பேசுகிறவங்க எவ்வளவு நேரம் அதில் சுற்றுப்பயணம் செய்தாங்க, எவ்வளவு காலம் அங்கே இருந்தாங்க, இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். ஒரு வாட்டி சும்மா போயிட்டு வந்துட்டு தொடர்ந்து மத்திய அரசை குறை சொல்லி கொண்டிருப்பது சரியான நடவடிக்கையாக இருக்காது என்பதை நான் பதிவு செய்கிறேன். பர்மிஷன் இல்லை, அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு. இல்லை, நான் எங்கள் கட்சி தான், அதாவது நான் திருப்பி சொல்கிறேன், அனுமதி கொடுத்தா எதிர்க்கும் ஆய்வு தான். ஒரு அரசாங்கம், ஒரு மாநில அரசாங்கம் ஒரு திட்ட வரைவை ஏற்படுத்தி எங்களுக்கு இது தேவை என்று அந்த மாநிலத்திற்கு உரிமையான அந்த ஒரு விஷயத்தை அந்த மாநிலம் மத்திய அரசிற்கு கொடுக்கிறது. அந்த மாநிலத்திலிருந்து வரும் கோரிக்கையை உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை, உடனே ஆய்வு செய்வதற்கு எப்பொழுதுமே இது நடைமுறை, ஆய்வு செய்யுங்கள் என்று மட்டும்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மத்திய நீர்வள மேலாண்மையின் இயக்குனரே தெளிவாக சொல்லியிருக்கிறார், இது கட்ட வேண்டும் என்றால் தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் கட்ட முடியாது. அதனால் அதை தெளிவாக மத்திய அரசாங்கம் சொல்லிவிட்டது. அதே போல தான் முல்லை பெரியாறுலையும் துணை அணை கட்டுவதற்காக அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது மத்திய அரசு தெளிவாக சொல்லி இருக்கிறது, தமிழக அரசின் துணை இல்லாமல், தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் அது கட்ட முடியாது. ஆக தமிழக அரசின் ஒப்புதல் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திற்கு வரும்பொழுதே சொன்னது, 2 மாநிலங்கள் ஒரு நதிநீரை பங்கிட்டால் அந்த 2 மாநிலங்களின் ஒப்புதலோடு தான் அதில் என்ன மாற்றங்களோ திட்டங்களோ அணைகளோ கொண்டு வர முடியும், எந்த மாநிலமும் வஞ்சிக்கப்படாது. குறிப்பாக மேகதாதுவை பற்றி கேள்வி கேட்டபோது தான் அவர் இந்த பதிலை சொன்னார் என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஆக ஆய்வு செய்ய, அப்படி பார்த்தா ஸ்டாலின் மீத்தேனுக்கு ஆய்விற்கு கையெழுத்து போட்டார். இதை அவர் இல்லையா துணை முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஆய்வு செய்வதற்காக கையெழுத்து இட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆய்வுக்கு தான் கையெழுத்து போட்டேன், அனுமதி இல்லைன்னு சொன்னாங்கல்ல, ஆய்வு செய்துட்டு இது முடியாதுன்னு சொல்ல போகிறாங்க. இல்லைனா முடியும் என்று அவர்கள் சொன்னாலும் தமிழகத்தில் உள்ள நாம் கட்சிகளும் சரி ஆட்சியும் சரி ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. ஆக நிர்வாக ரீதியாக ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு கோரிக்கை வரும்பொழுது
அந்த கோரிக்கைக்கு அந்த பசுமை தீர்ப்பாயம் எந்த அளவிற்கு பதிலை சொல்ல வேண்டுமோ அதை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது. தெளிவா சொல்லிட்டேனே, நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. நேற்றே தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதை கடுமையாக எதிர்க்கும் என்பதை சொல்லிவிட்டு இன்னும் அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை, ஒப்புதலும் தரவில்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டேன். பதில் சொன்னதுக்கு அப்புறம் பதிலை பார்த்து கேள்வி கேட்பது போல இருக்கிறது. இல்லை, இதை ஜெயலலிதா அவர்களின் நிலைப்பாடோடு தமிழக அரசின் நிலைப்பாடோடு ஒப்புக்கொள்ள முடியாது. வேறு ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு கோரிக்கை வந்திருக்கிறது. வேறு ஒரு மாநிலத்திலிருந்து வந்த கோரிக்கையை இன்னொரு மாநிலத்தின் கோரிக்கையோடு எப்படி நீங்கள் ஒப்புக்கொள்ள முடியும்? வேறு ஒரு மாநிலத்திலிருந்து வந்த கோரிக்கை, அது தெளிவாக நீர் மேலாண்மை வாரியத்தோட தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது ஆய்வு செய்வதற்கான அவர்கள் ஏற்கனவே ஒரு கோரிக்கை, அதாவது எங்களுக்கு இது வேணும்னு ஒரு மாநிலம் கேட்குது, அப்போ ஆய்வு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அந்த வாரியம் சொல்லுது. சொன்னதுக்கப்புறம் அந்த வாரியத்தின் தலைவர் என்ன சொல்கிறார்? இது தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் நடக்க முடியாது என்று சொல்கிறார். அதை தான் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இன்னொன்று, நான் சொன்ன மாதிரி இவங்க கூட்டணி கட்சி தானே. நீங்கள் இன்றைக்கி நாம் இவ்வளோ கேள்வி கேட்கும்போது இவங்கெல்லாம் நேராக போய் இதில் தவறுன்னு சொல்கிறதும் தவறில்லை என்பது எனது கருத்து. இல்லை, அதாவது ஒரு குழு அதன் ஆய்வின் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். அரசாங்கம் பின்பு அந்த ஆய்வு குழுக்கின் அறிவிக்கை, அந்த தொகுதி மக்களின் கோரிக்கை, இதையெல்லாம் வைத்து தான் ஏற்கனவே தமிழக அமைச்சர் சொல்லிவிட்டார். தமிழக முதலமைச்சர் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு. முதலமைச்சர் என்ன முடிவெடுப்பார் என்று பார்ப்போம். ஆனால் மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்காது. அவங்க என் கட்சியில் இல்லை, அதான் பிரச்சனை. அதாவது அவங்களே தான் பிக் பாஸில் அவங்க வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது ஒரு கட்சியில் நாங்கள் இருக்க முடியாது, அதனால் கட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொன்ன உடனே ஓகே விலகிக்கோங்கன்னு சொன்னோம். அவங்க தொழிலை நடத்துவதற்காக அப்பொழுதே கட்சியிலிருந்து விலகிவிட்டார்கள். அவர்களிடமே கேளுங்க, அப்போ கட்சியில் இல்லை அவங்க. அதனால் இல்லாத ஒரு நபர் கட்சியை பற்றி பேசும் பொழுது அதற்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஆனால் பத்திரிகை சகோதரர்கள் கேட்கிறீங்கன்ற காரணத்துக்காக பதில் சொல்லுங்கள். இல்லை, அதோட முடிச்சிட்டேன், இப்போ அந்த பதிலை நான் முடிச்சிட்டேன். அதுக்கு பதிலே சொல்லியிருக்க கூடாது, நீங்கள் கேட்டீங்கன்றக்காக முடிச்சிட்டேன் நான். இல்லை, இதில் எல்லாத்துலேயுமே நீதிமன்ற தீர்ப்புனாலும் அப்படி சொல்கிறீங்க. ஒரு குழுவின் ஆய்வறிக்கை, அது மத்திய அரசு எங்கே இருந்து வந்தது? இல்லை, இதெல்லாம் தவறான கருத்து. ஒரு குழுவின் அறிக்கையாக பார்க்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாக மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் எல்லாவற்றிற்கும் பின்னால் மத்திய அரசு இருக்கிறது என்று சொல்வது மிக 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 தவறான கருத்து. எந்த அறிக்கை கொடுத்துருக்கிறார்? அப்படி வைகோ அறிக்கையை போய் ஒரு முக்கியமான அறிக்கையை கேட்பீங்களா? அப்போ நீங்கள் இல்லை நான் வேற யாரோ ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்தாங்கன்னு நினச்சிட்டேன். வைகோ